நீங்கள் வாழ்க்கை முழுதும் கொள்கையாக்கி அதற்காக பிரயாசப்பட்டு எத்தனை பண்ணி வகை தேடி கட்டி எழுப்பின எதையுமே கொண்டு போக முடியாதுங்க. மறிக்கு வர கூட ஸ்டாலினி நல்லவன் அப்படின்னு ஊரில் சொல்லலாம். மறித்த மறுநாள் அவனை போல அயோக்கியம் இல்லைப்பான்னு சொல்லலாம். அதுதான் உலகம். அல்லேலூயா. உங்களை மரணத்திலும் வரவேற்க ஒரே ஒரு இடம் தான் உண்டு, பரலோகம் தாங்க. அது நீங்கள் செய்த எல்லா காரியங்களுக்கான பலனை ஒரே ஒரு இடத்துல தான் எதிர்பார்க்கலாம், அது பரலோகங்க. நீங்கள் நினைக்கிறத விட அதிகமாக தருவாருங்க. அல்லது நம்முடைய செய்கைகளின் அந்த அந்த இது லோபின் இருக்குல்ல, அந்த தீமை செய்கிறது, அந்த அவங்களுக்கெல்லாம் ஒரு இடம் இருக்குது. அதில் உள்ள தண்டனை இன்றைக்கி குறைக்க முடியாது. ஆனால் பரலோகத்தினுடைய பாக்கியத்தை ஆண்டவர் ஏராளமாக்கி தருவார் நிச்சயமாக. அந்த நம்பிக்கையில் தான் கிறிஸ்தவம் ஓடுதே தவிர வேறு நம்பிக்கையில் அல்ல. அல்லேலூயா. இந்த சபை பரலோகத்தை நம்பி மறுமையில் நான் இயேசு ஒன்றை போக வேண்டும், பரலோகத்தில் போக வேண்டும் எந்த சத்தியத்தின் அடிப்படையிலே தான் உங்கள் வாழ்க்கையின் அஸ்திவாரங்கள் நிற்க வேண்டுமே தவிர சமுதாயத்தின் எந்த அடிப்படையிலும் அல்ல என்பதை நான் உங்களுக்கு மிக தெளிவாய் சொல்லுகிறேன். ஆனால் இதில் சமுதாயத்தின் அடிப்படையில் நிற்கவும் சபையில் சில வருவாங்க, தெரியாது. ஆமாம், உலகத்தின் காரியங்களுக்காகவும் சபையில் வருவாங்க. நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும், அப்போ போய் ஜோம் பண்ணும்ல, அப்போ சபைக்கு போகணும், வருவாங்க, இருக்கலாம், எனக்கு தெரியாது. நீங்கள் அப்படி இருக்காதுங்கன்னு மாத்திரம் சொல்கிறேன் நான். அல்லேலூயா. இம்மைக்காக மாத்திரம். அடுத்து, என்னை தேடுவீர்களானால் எல்லாரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்பீர்கள். நான் சொல்லல, வசனம் சொல்லுது. ஆலயத்துக்கு இந்த ஆலயத்துக்கு வருது உலக பிரகாரமான காரியங்களுக்கு, உங்களுடைய காரியங்களுக்காக உலக பிரகாரமான காரியங்கள் மாத்திரம்தான். இந்த உலகத்தில் தான் பெரியவனாக இருக்கணும் என்ற எண்ணத்தோடு மாத்திரம் நீங்கள் வருகிறவர்களாக இருந்தால், யாராக இருந்தாலும் சரி, நீங்களோ நாங்களோ, எல்லாரை விட பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்பீர்கள் என்று வேத சத்திய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நல்லா இருக்கா? எனக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அல்லேலூயா. அதனால் ஞானம் உள்ளவர்களாக ஆத்மாவுக்காக வாங்க. ஞானம் உள்ளவன் ஆத்மாவை ஆதாயப்படுத்துகிறான், ஞானம் இல்லாதவன் ஆத்மாவை நஷ்டப்படுத்துகிறான். ஆத்மாவுக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்கள் சரீரத்துக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்களுடைய ஆடைக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்களுடைய அலங்காரங்களுக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஆண்டவருக்காக என்ன செய்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரைட். அடுத்த ஒரு சின்ன வசனத்தை, சந்தர்ப்ப வித்தியாசம் ஒன்று சூழ்நிலை வருதுன்னா கட்டணம் கொடுக்கலாம், அதுதான் அது. ஆனால் ஆயத்தம் பண்ணணும். ரைட். இந்த நான் இதை பெரிய ஒரு ஆழமாக சொல்லலை, சும்மா ஒரு ஏற்றப்படி சொல்கிறேன். வெளி நம்ம வேலை செய்யணும்ல, வேலை வீட்டுக்குள்ளே இருந்து செய்கிறோமா, இப்போ வீட்டுக்குள்ளே இருந்து வேலை செய்யலாம் நினைக்கிறேன், தெரியல எனக்கு. ஒர்க் அட் ஹோம்னு சொல்கிறாங்க, எல்லாம் மாறி மாறி வரும். பொதுவாக வேலை வழி தான் போய் செய்வோம். நம்மட்டி எடுத்துகிட்டு கோடாரி எடுத்துகிட்டு வெட்டி எடுத்துகிட்டு போய் வேலை செய்வோம். அந்த காலத்தில் இந்த காலம் வித்தியாசம். பெண்ணு ஃபைலு பேக்கு அது இது ஒன்றும் இல்லைட்டாலும் ஒரு பேக்கை ஓட்டி போட்டு போனால் கொஞ்சம் மரியாதையாக இருக்குது, அப்படியெல்லாம் இருக்குது. ரைட், அது செய்யட்டும். வெளியில் போய் நீ வேலையை ஆயத்தப்படுத்து, வேலையை ஒழுங்கு எத்தனைப்படுத்துனா பிரயாசப்பட்டு, அதுதான் உனக்கு வேணும், அது உன் நோக்கம், நீ அதை செய்யணும், எத்தனைப்படணும். ஒரு வியாபாரம் செய்யிட்டு இருக்கோம், அந்த வியாபாரத்துக்கு ஏற்ற ஒரு கண்ணோட்டம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? நான் ஒரு வியாபாரம் பண்ணுறேன்னு வச்சுங்க, அவன் வெளியே போகிறேன், வரேன், மெட்ராஸ் போகிறேன், திருநெல்வேலி போகிறேன்னா, போகிற இடத்துல எல்லாம் எனக்கு வியாபாரத்துக்கு ஏற்றபடி ஏதாவது இங்கே இருக்கா? நான் வாங்க வேண்டிய பொருள் அல்லது நான் அங்கே இது ஒரு இது நான் விற்க வேண்டிய ஒரு இடம், அப்படி ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? இந்த இடம் இருக்க தெரிஞ்சு அதை எத்தனைப்படுத்துறது. வெளியில் உன் வேலை எத்தனைப்படுது. முன்னால் எல்லாம் வேலைன்னு சொன்னால் என்ன, நம்மட்டி வேலை தான் இங்கே வேலை, இங்கே நம்ம இடத்துல எல்லாம் வேறு என்ன, ஏதோ ஒரு வேலை ஒரு நாள் வித்தியாசமாக எங்கள் வீட்டுக்கு வெள்ளாடிக்கணும்னு சொல்லுவாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு நாள் வெள்ளாடி நடக்கும் அந்த காலங்களெல்லாம். அல்லது இப்படி தான் அதாவது அனுதின வேலை, பின்ன இது தோட்டம் கிளைக்கிறது, தோப்பு கிளைக்கிறது, பின்ன எப்போயாவது கல்யாணம் வந்தால் விறகுறது, இதுதான் அந்த காலம் உள்ள வேலைகள். அப்போ அது எப்படா கிடைக்கும்? மழை வந்து அன்றைக்கி வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க, சங்கடத்தோடு வருவாங்க. மழை வந்துட்டு இன்றைக்கி வேலை இல்லை. ஆனால் வெளியில் வேலையை நம்ம எத்தனைப்படுத்தணும், பிரயாசப்படணும். ஆனால் ஒவ்வொரு காலங்களில் எவ்வளோ மாற்றம் வந்தாலும் நம்மை போஷிப்பதற்கு ஒரு பாதையை கர்த்தர் வைத்திருப்பார். அல்லேலூயா. அதில் மாற்றம் இல்லை. நான் இதை பண்ணிட்டு இருந்தேன், இப்போ அது இல்லை, அதனால புலப்பி கட்டு போச்சு, ஒருவனும் சொல்லவே முடியாது. எனக்கு சம்பாதிக்க முடியல, ஏன்னா இன்னும் இந்த காரியம் இப்படி இருந்து அது மாறி போச்சு, சொல்லவே முடியாது. ஏன்னா உன்னை பிழைப்புடுகிறவர் கர்த்தர், அவர் நிச்சயமாக உனக்கு ஒரு வழியை வைத்திருப்பார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 17:26 கரெக்ட்.
இதை நான் முன்னே அடிக்கடி சொல்லுவேன், இப்போல்லாம் ரொம்ப அப்படி சொல்கிறதுனால மறந்துடுறேன். நானே வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 17:26. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீது அங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். இந்த வசனத்தில் எவ்வளோ பெரிய யூனிவர்சல், அதாவது உலகளாவிய மாறாத சத்தியங்கள் அதில் உட்படுத்திட்டார். பார்த்தீங்களா? மனுஷ ஜாதி, ஒரே ரத்தம், பூமியின் மீதங்கும், எவ்வளோ சத்தியங்கள் அதில் உட்படுத்திட்டார். முன்குறித்திருக்கிறார். அவர்கள் குடியிருப்பின் எல்லையிலும் முன்குறித்திருக்கிறார். எதற்கு? கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாயிலும் கண்டுபிடிக்க வேண்டும். தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். பார்த்தீங்களா? அப்போ நான் வேலையை செட் பண்ணாலும், ஜீவனத்தின் பாதையை செட் பண்ணாலும், எதை பண்ணாலும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் நிலைமையாக இருக்கணும், சரியாக இருக்கணும், அதுக்கு ஏற்றபடி தான் அவர் செய்வார். வெளிநாட்டில் வேலை இருக்கா, கட்டாயம் போங்க, அது தப்பு கிடையாது. கர்த்தர் நியமித்திருந்தால் கட்டாயம் போகணும், போகாம தான் தப்பு. கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் அவன் போயிட்டான், இவன் போயிட்டான், அப்போ நானும் போகணும், போகாதுங்க. அவங்களே கர்த்தர் வைத்த பாதாக தான் இருக்கலாம், நமக்கு அது இருந்தால் போங்க, இல்லாட்டி போகாதுங்க. மற்றவங்களை பார்த்து நீங்கள் உங்கள் வாழ்க்கை அமைக்காதுங்க, அதுதான் சொல்லுவார். தேவனுடைய முன்குறித்த, பூர்வத்திலே முன்குறித்த தேவனுடைய சித்தப்படி உங்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்துங்க, அதுதான் வசனம். அது எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன? தேவனாகிய கர்த்தரை தேடி கண்டு கொள்ள வேண்டும். ஏன்னா நான் மரிக்கும் போது அங்கே தானே போகணும், அதுதான் சொல்கிறார். அல்லேலூயா. நேற்றைக்கு நம்ம டாக்டர் அசோக் அருவா அவருடைய மீட்டிங் போயிருந்தேன், விழுந்தேம்பலம் அங்கே. அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை நான் டைரியில் எழுதி வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த டைரியில் வேறு எதுவும் என்ன அதிகம் எழுத மாட்டேன், இதை எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா அவர் சொன்னார், உங்கள் விசுவாசத்தின் உச்சம் என்பது எது? அல்லேலூயா. அப்படி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு போதட்ட கேட்டால் என்ன சொல்லுவார்? உங்கள் விசுவாசத்தின் உச்சம் எது பிரதர் அப்படின்னு கேட்டால், பாஸ்டர் நான் தைரியமாக சொல்லுவேன். என்ன தம்பி ராமச்சந்திரன் சொல்லுங்கள். நான் அங்கே ஒரு வீட்டுக்கு போனோம்ல, அப்படி ஒரு அழகு சத்தம் கேட்டு பார்த்து அவர் வீட்டில் ஒரு 5 ஆள் இறந்து போனார். அங்கே ஆம்பளை இந்த ஒரே பையன் தான், யாரும் கிடையாது. ரொம்ப சங்கடமாக இருக்குது. நான் போய் ஜெபத்தோடு உள்ளே போனேன். ஆண்டவர் சொன்னார், நீ ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். ஜெபம் பண்ணேன். அவன் நான் தூக்கிட்டு போகிற வேலையில் தூக்குறதுனால தூக்காதுக்கு போனேன்னு ஜெபம் பண்ணேன். அவன் எழும்பிட்டான். பெரிய எழுப்பு அந்த ஊரில். அதுதான் என் விசுவாசம் உச்சகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சரிதானே? அது சரிதான், தப்பே கிடையாது. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, உன் விசுவாசத்தின் உச்சகட்டம் எதுன்னா, உலகத்தில் நீ விரும்புகிற எதையும் ஜெபித்து பெற்றுக்கொள்வது அல்ல, நீ தேவனோடு கூட நடப்பதே விசுவாசத்தின் உச்சகட்டம் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. நீ தேவனோடு கூட நடப்பதே உன் விசுவாசத்தின் உச்சகட்டமாக இருக்க வேண்டும் அப்படி சொன்னார். நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? எனக்கு நல்லா இருக்குது. அல்லேலூயா. ஆமாம். ஆகவே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில் உச்சகட்டம். நான் பரலோகத்துக்கு போகணும், அவரோடு இருக்கணும், அவருடைய அந்த தடவியாயிலும் கண்டுபிடிக்கணும். தடவியாயிலும் கண்டுபிடிக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. கையில் கொடுத்தாலும் தூர போட்டு போயிடுறாங்களே, என்ன செய்கிறது? அடுத்தவங்க இல்லை, நாம் அப்படி போகிறோமா? பார்த்துருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். அடுத்து அதை விட்டுரும், வீட்டை கட்டு காரியங்களை பாரு. ரைட். அடுத்து சங்கீதம் 127 அதை பாசிங்க. இது நாம் எதுக்கு எத்தனை போடுறோம் அதை கொடுத்தா நாம் பார்த்துட்டு இருக்கோம். சங்கீதம் 127. நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள். ஆமாம், நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் வாயை திறந்தாலே லபாக்குன்னு விழுந்துருவாங்க. சிலவங்க அப்படி நான் முன்காலத்தில் என்ன உள்ள அனுபவம், நான் போகிறோம்ல, அவன் ஏதாவது பேசுவான்னு நான் பார்த்துட்ருக்கேன். பேசுனானா தொலைச்சிருவேன். அவன் பேசட்டும், அவன் ஏதாவது சொல்லுவான், அவர்களை சொன்னானா அதோட பிடிச்சிடும் உண்டா? பார்த்தீங்களா? அப்படியெல்லாம் உண்டா? சகோதரர்களுக்கு உண்டா தெரியும், பழைய காலத்தில் எப்படி தெரியல. எங்களுக்கு என் வாழ்க்கையெல்லாம் உண்டு. அவன் வாயை திறந்த அந்த விஷயத்தில் அவ்வளோதான்.
நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்திற்கு எத்தனைப்படுகிறார்கள். நீங்கள் அப்படி யுத்தத்திற்கு எத்தனைப்படுகிறவர்களாய் இராதேயுங்கள். சமாதானத்தை பேசுகிறவர்களோடு நீங்கள் சமாதானத்தை பேசுங்க, யுத்தத்துக்கு எத்தனைப்படாதுங்க. அல்லேலூயா. ஆமாம். இதில் முக்கியமான சில காரியங்கள் என்னென்னா, நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். சிலர் நான்ப்பா எனக்கு என்ன வம்புழக்கு எல்லாம் எதுவுமே நான் அமைதியாக இருந்துருவேன். கிறிஸ்து எப்படி சாந்தம் உள்ளவராக இருந்தாரோ, அடிக்கப்படும் போது அடிக்கப்படுகிற ஆட்டு போல் இருந்தாரோ, நான் அமைதியாக இருந்துருவேன் அப்படின்னு சிலர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஒரு காரியம் சொல்கிறேன் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஒரு வார்த்தை சொல்ல வேண்டிய இடத்துல வைத்திருப்பார். ஆனால் நல்ல கவனிங்க, உங்களுடைய சில சுய சிந்தனை காரியங்களினாலே அதை நீங்கள் பேசணும்னு கட்டாயம் இல்லை, யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பேசாமல் இருந்தால் ஒரு பெரிய துன்மார்க்கன் செய்கிறதை விட மோசமான காரியத்தை நீங்கள் தான் செய்தீங்க. புரியுதா என்ன சொன்னேன்? நாம் அமைதியாக எங்கேயும் பேச மாட்டோம். நமக்கு என்ன, அவர் என்ன பேசினா அவன் பேசிட்டு போட்டு அவன் வாயை தரமா என்ன சொல்லியிருக்கு, நான் பேசவே மாட்டேன். இல்லை, ஒருவேளை கர்த்தர் உங்களை ஒரு வார்த்தை அமைதியாய் பேச வைத்திருப்பாரானால், அங்கு இதை பேச வைத்திருப்பாரானால், அமைதியாய் பேச உங்களை ஏற்படுத்தி இருந்தால், அது ஒருவேளை உங்கள் சொந்தக்காரங்களுக்கு எதிராக இருக்கும், எனக்கு வேண்டியவங்களுக்கு எதிராக இருக்கும், இந்த சூழ்நிலைக்கு சரியாக இருக்காது என்ற எண்ணத்தில் நீங்கள் அமைதியாக இருந்தால், தேவருக்கு முன்பாக உங்களை போல துன்மார்க்கன் இல்லவே இல்லை. சத்தியத்தை அறிந்த உங்களுக்கு சொல்லுகிறேன். எத்தனை பேர் புரியுது இது? கரெக்ட். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாருங்க, நிக்கோதேமுன்னு ஒரு நபர் நிறைய இருக்கு. அவர் சனகரின் சங்கத்தில் பேசுறாரு. இயேசுவே சரியில்லைன்னு சங்கம் சொல்லிட்டு இருக்கான், பிடிச்சி கொள்ளணும்னு நினைக்கான். அந்த சங்கத்தில் பேசுறாரு. யோ என்ன நீங்க சொல்றீங்க? ஒரு மனுஷன் ஒரு தப்பு செய்தான்னா அவனை பிடிச்சி நியாயம் விசாரிக்காம அவனை குற்றவாளியாக்கலான்னு குற்றப்படுத்தலான்னு உங்க நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கான். அமைதியாக தான் கேட்டான். எல்லா பயலும் எழுந்து தலையை கீழே போட்டு போயிட்டாங்க. அதான் கர்த்தர் சில வார்த்தைகளை பேச வச்சிருந்தா அமைதியாக பேசுங்க, கம்பெடுத்து பேசாதுங்க, அமைதியாக பேசுங்க. மிக முக்கியமான நேரம் நம்ம பேசித்தான் ஆகணும். இல்லை, கர்த்தர் சொன்னா பேசுங்க, இல்லைன்னா பேசாதுங்க. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் சொன்னா பேசுங்க, இல்லது பேசாதுங்க. மோசே எல்லாருலேயும் சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். அவருடைய சாந்தம்னு எதை சொல்லியிருக்கு தெரியுமா? ஒரு இடத்துல அவருடைய சாந்த குணம்னு எதை சொல்லியிருக்கு தெரியுமா? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 3000 பேரை கொலை செய்தாங்க. எல்லாம் கொல்லுங்கடா அப்படி அமைதியாக நேரில் பார்த்துட்டு, அதுதான் சாந்தம்னு சொல்லியிருக்கு. கர்த்தருக்கு விரோதமாக வருமானா அதை செய்து முடிக்கிறதுல ஒரு சாந்தம், மன கட்டுப்பாடு வானுங்க. அல்லேலூயா. ஆமென். சாந்தம் அப்படி இருக்கு, இப்படி இருக்கு. ஆமாம், நம்ம சமாதானத்தை பேசுகிறோம், அவங்க யுத்தத்துக்கு வராங்க. அமைதியாக இருக்கு. பேச வேண்டிய இடத்துல பேசுங்க, பேசாமல் இராதுங்க. பேச வேண்டாத இடத்துல ஏதோ இதை பேசுனா நமக்கு ஒரு சுயலாபம் இருக்குன்னு சொல்லி பேசவே பேசாதுங்க. கர்த்தர் சொன்னால் பேசுங்க, இல்லைன்னா பேசாதுங்க. நாம் எதற்காக எத்தனைப்படுகிறோம்? ஜாக்கிரதையாக இருக்கணும். பாருங்க, அடுத்த ஒரு வசனம் வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். சங்கீதம் 52:2 வாசிங்க. இதெல்லாம் நடைமுறை வசனங்கள். நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய், கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கிறது. நீ கேடு செய்ய எத்தனை பண்ணுகிறாய். அப்ப நம்ம எதுக்கு எத்தனை பண்றோம்? சில வேலை கேடு செய்ய எத்தனை பண்றோமா? பஸ் நாங்கள் கேடு செய்ய எத்தனை பண்ணுவோம்? பஸ் நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லலை, ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சாதானே. தெரியாமல் பண்ணிடுவாங்க. சில வேலை தெரிஞ்சா ஆமாம் இல்லைன்னு சொல்லுவோம், தெரியாமலே பலர் பண்ணிடுவாங்க. நிறைய தவறுகளை தெரிஞ்சா பண்ணுறாங்க. அவங்களுடைய இயல்பு. தவறுன்னு தெரியாமல் இருந்தால் எப்படி செய்யாமல் இருப்பாங்க? புரியுதா? ஒன்று தவறுன்னு தெரியாமல் இருந்தால் எப்படி செய்யாமல் இருப்பாங்க? தெரியாமலே செய்கிறாங்க, ஆனால் தவறு. எத்தனை பண்ணுவாங்க? அந்த எத்தனை பண்ணுவதில் ஒரு சொல்லப்பட்டிருக்கு, எத்தனை பண்ணுகிற அந்த காரியம் நாவில் இருக்கான். நாவு அது எப்படி இருக்கான்? நல்ல அந்த ரேசர் நம்முடைய சேவ் கேடு செய்ய எத்தனை பண்ணுங்க.
சட்டத்தை ஏற்றின அம்பேத்கர் கூட வேணால் சைலண்டாக இருப்பார். அம்பேத்கர் தானே சட்டம் எல்லாம் கொஞ்சம் ஏற்றினது இல்லையா? ஆமாம். நாம் சும்மா வச்சுருக்கவே முடியாது, சட்டம் பேசாமல் இருக்கவே முடியாது. ஜாக்கிரதையாக இருங்க, அமைதலாக இருங்க, பொறுமையாக இருங்க, எளிமையாக இருங்க, நிதானமாக இருங்க, ஆவிக்குரிய சிந்தனையோடு இருங்க. உலக பிரகாரமாக நியாயம் தீர்த்துட்டே இருக்காதுங்க. உள்ளத்தில் நியாய தீர்ப்புகளை கொடுத்துட்டு அள்ளி போட்டே இருக்காதுங்க. உங்களை தேவனுடைய தீர்ப்புக்கு உட்படுத்துங்க. ஜனங்கள் எல்லாரையும், உற்றார் உறவினர், அடுத்த சபையில் உள்ளவங்க எல்லாரையும் நியாய தீர்ப்புக்கு நீங்கள் உட்படுத்தாதுங்க. உங்களை தேவனுடைய நியாய தீர்ப்பு ஒப்புடுத்து கொண்டிருங்க. அல்லேலூயா. அந்த கத்தி மாதிரி ஷார்ப்பாக இருக்குங்க. ஆமாம், ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்கள், இன்னொன்று சொல்கிறேன். 2 நாளாகமும் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 நாளாகவும் 2:4. இதோ என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக. ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். இது சாலமன் சொல்கிறார். சாலமன் தன்னுடைய எதுக்கு எத்தனை பண்ணுறேன்னு நான் எதுக்கு எத்தனை பண்ணுறேன்னு சொல்கிறாரு. இதோ என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சுகந்த வர்க்கங்களின் தூபம் காட்டுகிறதற்கும் சமூக தப்பங்களை எப்போதும் வைக்கிறதற்கும் காலையிலும் மாலையிலும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் பண்டிகைகளிலும் இஸ்ரவேல் நித்திய காலமாக செலுத்த வேண்டியபடி சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறதற்கும் அவருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்டி அதை அவருக்கு பிரதிஷ்டை பண்ணும்படி நான் எத்தனித்திருக்கிறேன். சாலமோனுக்கு ஒரு எத்தனை பண்ணி கொண்டே இருக்கிறேன், பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறேன். தேவனுடைய ஆலயத்தை கட்டணும். அதில் தூப பீடம் இப்படி இருக்கணும், சமூகத்தப்பம் இப்படி இருக்கணும், ஆராதனை இப்படி இருக்கணும், அலங்காரங்கள் இப்படி இருக்கணும். அதை இப்படி நம்ம ஈராம்லேருந்து மரத்தை கொண்டு கட்டணும், நினைவத்தில் இருக்கணும். அதுக்கு எத்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதை அவருக்கு பிரதிஷ்டை பண்ணணும். எல்லா செய்தி எனக்கு இல்லை, அவருக்குன்னு பிரதிஷ்டை பண்ணணும். உங்களை ஆண்டோருக்கென்று பிரதிஷ்டை பண்ணுவதை விட மேலான ஈக ஒன்றும் இல்லைங்க. எதை கொடுத்தாலும் சரி, அது எல்லாத்தையும் மேலு ஆண்டவர் என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அதை பிரதிஷ்டை பண்ண எத்தனை பண்ணி கொண்டிருக்கிறேன். நாம் எதுக்காகலாம் எத்தனை பண்ணுறோம். இன்னும் சொல்கிற ஒரு விஷயம், இவங்கெல்லாம் எதை செய்யணும்னு நினச்சி தெரிஞ்சு எத்தனை மணி செய்கிறாங்க இல்லையா? சார் நமக்கு ஆலயத்தில் எப்படி ஒன்று செய்யணும், அதுக்கு எப்போ செய்யலாம், எப்படி செய்யலாம், என்ன வாய்ப்பு, கஷ்டமாக இருக்க, நெருக்கடியாக இருக்க, சூழ்நிலை சரியில்லையே, பிரயாசப்பட்டு காத்திருந்து வாய்ப்பெல்லாம் தேடி தன் சொந்த காரியங்களை இழந்து அதை ஒன்று செய்துடுறாங்க. இதை செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யணும். ஒரு எத்தனை தெரிந்த ஒரு காரியத்துக்கு நேராக, கர்த்தர் வெளிப்படுத்தின ஒரு காரியத்துக்கு நேராக, அறிந்திருக்கிற ஒரு காரியத்துக்கு நேராக எதையாவது செய்ய வேண்டும் என்று ஒரு எத்தனை பண்ணினதை இதுவரை பார்த்தோம். அல்லேலூயா. ஆனால் இன்னொன்று சொல்லிட்டான், அது ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். தான் அறியாத காரியங்களிலே சிஸ்டர் சொல்ல வரீங்களோ சொல்லுங்க. அறியாமல் எய்த அம்பு அது நம்ம மேலப்படுது, அது இல்லை. அது நீங்கள் சொன்ன காட்டு தான் இன்னொரு விதத்தில். ஆனால் நான் சொல்ல வர்றது இன்னொரு விதத்தில். பாருங்கள், இன்னொரு விதத்தில் ஆண்டோருக்காக ஒன்று எத்தனை பண்ணிட்டாங்க, அந்த ஆளுக்கு அது தெரியாது. நம்ம தெரிந்ததை எத்தனை மணி செய்கிறோம். ஒருவர் தெரியாம ஒன்று செய்கிறாரு, அது ஆண்டோருக்காக எத்தனை பண்ணப்பட்ட ஒரு காரியமாக இருந்தது அவருக்கே தெரியாது. அப்போ அந்த நபர் எவ்வளோ ஒரு மேலான நபராக இருப்பார். அவருடைய இயல்பான சுபாவம், இயற்கை சுபாவம், உள் சுபாவம் அது வெளிப்படும் போது அதை பரலோகத்துக்கான காரியமாக ஆண்டவர் சொல்லுகிறார். விருந்து வீட்டில் எல்லாரும் இருக்காங்க. ஒரு அம்மா வந்தாங்க, ஒரு வெள்ளை பெரிய விளையாடப்பட்டு தைரம் பாவப்பட்ட அம்மா எடுத்தாங்க, அதை உடைச்சாங்க. அதை மற்றபடி கலத்த முடியாது நம்மள போல. உடைச்சி அப்படியே தலையில் விட்டாங்க, பாத்திரம் விட்டாங்க, கழுவுனாங்க, துடைச்சாங்க. எல்லாரும் சீசர் எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்காரங்க மகா பாய் அறிவு இருக்கா இவளுக்கு, அறிவு 2 கொடுத்துருக்கணும், அறிவு இருக்கா. இதை விற்று எத்தனை பேர் கொடுத்துக்கலாம், எத்தனை ஏழைகளை கொடுத்துக்கலாம். வெளிப்படையாக சொன்னால் உள்ள சொல்லியிருப்பான், இதை விற்று எத்தனை சொத்து வாங்கியிருக்கலாம்,
யானை தானே எத்தனை கட்டணம் கட்டியிருக்கலாம், எவ்வளோ பெரிய வண்டி வாங்கியிருக்கலாம், இன்றைய பாணியில் எவ்வளோ பெரிய விலை உள்ள ட்ரெஸ் எடுத்துருக்கலாம். இப்படி கொண்டு பாவி கெடுத்து போட்டாலே. அடாடாடாடாடா, நானும் ஊழியக்காரன் தானே, யானை தந்துருக்கலாம்ல. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் ஆண்டவர் ஓடி போய் பிடிச்சி தான் தடுத்துருப்பார். விடுறா விடுறா விடுறா, அவ்வளோ விடுறா, வந்து அடிச்சு விடுறா கொஞ்சம் கூட, அப்படி தான் இருந்திருக்கும். பார்த்தா அது வாசம் அப்படி தான் தெரியுது. அவளை காப்பாற்றினார். ஏன்பா விட்டுருங்கப்பா. அடுத்து சொன்னார், அதை எடுத்தவங்க வாசிங்க. மத்தேயு 26:12. மத்தேயு 26:12. இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாய் இருக்கிறது. இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாய் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த நாட்களில் சீசருக்கு யாருக்குமே சொன்ன பிறகும் தெரியல இயேசு கொலை செய்யப்படுவார், அடக்கம் பண்ணப்படுவார், உயிர் தழுவார் என்பது தெரியல. ஆலயத்தில் இரவும் பகலும் வேத பிரமாணங்களை வைத்து ஆராய்ந்து கொண்டிருக்கிற தீர்க்கதரிசனம் ஆராய்ந்து கொண்டிருக்கிற அந்த பரிசேயர் வேதபாரகர் யாருக்கும் தெரியல. அந்த காலத்தில் இயேசுவை பெற்ற அம்மாவுக்கும் தெரியல, யாருக்குமே தெரியல. ஆனால் அவளுக்கு அந்த மரியாளுக்கும் தெரியல. ஆனால் அவள் செய்தது பரலோகம் அங்கீகரித்த அறிந்த பரலோகத்தில் வாஞ்சி உள்ளத்திலே கொண்டு தெரியாதிருந்தாலும் தைரியமாய் செய்த ஒருத்தியா இருந்தாள். அல்லேலூயா. ஒரே காரியம், இது நான் ஒன்றே செய்கிறேன், அதனால் செய்கிறேன். என்னது? இந்த தைலத்தை உடைக்கலாமா? உடைக்கிறது ஊற்றுதல் வேற. நான் இயேசுடைய சிரசில் விடுகிறேன், ஆகவே தைலம் எனக்கு ஒன்றுமில்லை. இது யாராவது பிடிக்கும், யார் செய்ய மாட்டாங்க. ஆனால் நான் ஒன்றே இருக்கிறேன், நான் இதை ஊற்றுவது இயேசுவின் சிரசிலே. ஆகையினால் இந்த தைலமோ எந்த தைலமோ அதை உடைத்து நான் ஊற்றுவேன். பரலோகம் சொல்லுகிறது, யாவா புத்தீனமான செயல் செய்யலப்பா. பரலோகத்தில் ஒரு ரகசியம் இருக்கு. யார் அதை அறியக்கூடிய அளவுக்கு வளரல, எழும்பல. அவள் அறிந்தாலோ இல்லையோ அதை செய்யும் ஆதங்கம் உள்ளவளா இருந்தால், வைராக்கியம் உள்ளவளா இருந்தால். புரிகிறதா உங்களுக்கு? அவள் அறியவில்லை, ஆனால் அதை செய்வதற்கான வைராக்கியம் அவளுக்குள்ள உண்டாயிற்று. அப்படிப்பட்ட வைராக்கியம் யார்கிட்ட இருக்கா? அல்லேலூயா. வைராக்கியத்தோட எழும்பணுங்க. ஆண்டவருக்காக எழும்புனா ஒரு தினம் தோற்று போகிறது கிடையாது. ஆமாம், ஆண்டவருக்காக எழும்பணும் தோற்று போனால் பலீர் மாதிரி இருந்தாலும் நடத்துவாருங்க. ஒன்றும் தெரியட்டாலும் நடத்துவார். ஆண்டவருக்காக எழும்புறவனை ஒப்பு கொடுக்குறவன் நடத்துவார், கைவிடவே மாட்டாருங்க. அதுதான் உண்மை. ஆண்டவருக்கே பரலோகத்துக்கே அறியாமல் இருந்தாலும், ஆக உங்கள் அறிவுக்கு எட்டாமல் இருந்தாலும், ஆண்டவருக்காக நீங்கள் எதை செய்தாலும் அது பரலோகத்தில் அங்கீகரிக்கப்பட்டு அனுமதிக்கப்படுகிற ஒன்றாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கும் தான் எனக்கும் தான். ரைட். அடுத்து ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்க. நீங்கள் எதற்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறீர்கள். 2 விதத்தில் ஆயத்தமாக்குறான்னு வேதத்தில் சொல்றாரு. ரோமர் 9:23 இருக்குது. நானே வாசிக்கிறேன், நீங்க புரிஞ்சிடுங்க. நீங்க எதுக்கு ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறீர்கள், ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஒரு உங்க புத்திக்கு அறியாமல் இருக்கலாம். ஏன்னா நம்ம புத்தி சாப்பாட்டு பிளேட்லையும் வேற உலகத்துலையும் தான் இருக்கும். கொஞ்சம் ஆவிக்குரிய இருந்தால் தான் அறிய முடியும். பைபிள் ஒழுங்காக வாசிக்கிறீங்களா, ஜெபம் ஒழுங்காக பண்ணுறீங்களா, பிறகு எங்கே உங்களுக்கு தெரியும்? அல்லேலூயா. நேற்றுக்கு இல்லை, இப்போ சமீபத்தில் வச்சுங்க, ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேமிலி அது. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே கேட்டேன், நீங்கள் ஒரு காரியம் வந்தபோது நான் சொன்னேன், மகள் நீங்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். அப்போ கொஞ்சம் சிரித்தாங்க அவங்க. அவர் வீட்டுக்காரர் லேசாக சிரித்தார். நீங்கள் உடனே யாரும் நினைக்காங்க, அது வேறு. அது ரொம்ப வேண்டியவங்க. கொஞ்சம் சிரித்தார். அவன் தம்பி சிரிக்கிறீங்க, நல்லா பண்ணுவீங்களோ? அந்த ஒன்று தான் பாசம் இல்லை, அந்த ஒன்று தான் இல்லை. எப்படி பாக்கியெல்லாம் இருக்குது, அந்த ஒன்று தான் இல்லை. சேர்ந்து ஜெபம் மாட்டோம். ஏன் சண்டையா 2 பேரும்? ஐயோ அப்படியெல்லாம் இல்லை. அவங்க எப்படிப்பட்டாலும் சொல்லட்டான். இப்போ நம்ம கதையில் கேட்டாச்சுன்னா என்ன இருந்தாலும் புருஷனை பற்றி இவருக்கு அநியாயம் அப்படி இருக்கும். அதை மனைவிட்ட கேட்டால் அது இது கடன்கிட்ட கேட்டால் அவள் அப்படி தான் அப்படி சொல்லுவாங்க. அங்கே உள்ள கதை என்ன தெரியுமா? நடந்தே சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுடுவீங்க. ரொம்ப சொல்ல முடியாதுல்ல.
ஒரு நாள் அந்த அம்மா ஒரு ஏதோ கொண்டு போகிறாங்க. யாருக்கு? வீட்டுக்காரர் கொஞ்சம் தள்ளி நிற்கிறார் கொடுக்க. சும்மா நமக்கு இப்போ இது என்னென்னு இருக்கான்னு ஞாபகத்துக்கு மறந்துட்டேன். அது நம்ம இதுபடி ஒரு அல்வா இருக்கட்டும், அல்ல ஸ்வீட்டாக இருக்கட்டும் கொண்டு போகிறாங்க. அப்படி ஒரு பிளேட்டில் வச்சு அப்படி. நான் அப்போ தற்செயலாக போனவன் பார்த்துட்டேன். மக்களை என்ன கொண்டு போகிறேன்னு கேட்டேன். எங்கள் அத்தானுக்கு கொண்டு போகிறேன். எப்படி? எங்கள் அத்தானுக்கு கொண்டு போகிறேன். அவ்வளோ அன்பானவங்க. யார் யாருன்னு யோசிச்சுருக்காங்க. நீங்கள் யோசித்தா கிடைக்காது. எதை சொல்கிறேன்? ஒரு குடும்பத்தில் உள்ள காரியம் சொல்கிறேன் இல்லை, எங்கள் அத்தானுக்கு கொண்டு போகிறேன். நீங்கள் சொல்லுவீங்களா அப்படி? ஏன் கொஞ்சம் இங்கே இருக்கா சொல்லுவாளா? எங்கள் அத்தானுக்கு கொண்டு போகிறேன். ஆமாம், இவருக்கு போய் என்ன செய்யுது? அவங்க எங்கள் அத்தானுக்கு கொண்டு போகிறேன். இது எப்படி இருக்கு தெரியுமா? இந்த சின்ன பிள்ளை இருக்குல்ல, ஒரு 4 வயசு 3 வயசுலாம், எங்கள் அம்மா இல்லை எங்கள் அம்மா இப்படி சொல்லுவாங்க. பார்த்துருக்கலாம். எங்கள் அக்கா, எங்கள் அண்ணன், எங்கள் சித்தப்பா, எங்கள் இது எங்கள் இது அது மாதிரி சொல்கிறாங்க இந்த அம்மா. ஞாபகம் இருக்காது? ஞாபகம் இருக்காது நினைக்கிறேன். எனக்கு ஒரு சாதாரண காரியம் எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கும். எனக்கு இதெல்லாம் முக்கியமான காரியம். ஆமாம், அவ்வளவு நெருக்கமானவங்க, அன்பானவங்க, ஒன்றானவங்க. இங்கே சேர்ந்து ஜெபம் பண்ணுறீங்களா? ஒரு சின்ன யோசனை, இனி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். அல்லேலூயா. ஆமாம், அவங்க இது கட்டாயம் செய்வாங்க, நான் நம்புகிறேன். ஆமாம். எதுக்கு சொல்கிறேன் இதை? வேறு சும்மா ஏதோ குடும்பத்துக்காக பேச நினைக்காங்க. முக்கியமானவராக இருந்தாலும், செய்யக்கூடியதாக இருந்தாலும், சில சமயத்தில் நம்முடைய கவனத்துக்கு அப்பாற்பட்டு கிடக்கும். அது உங்கள் வாழ்க்கையில் வரணும். அதுக்காக சொல்கிறேன். அல்லேலூயா. கணவனை சேர்ந்து எங்கே ஜெபம் பண்ணலையோ ஜெபம் பண்ணுங்க. அது தேவனுக்கு பார்வையில் பிரியமானது, உங்களுக்கு ஆசீர்வாதமானது. நிறைய சமயத்தில் உங்களுடைய குடும்ப காரியங்கள், வீட்டின் காரியங்கள் சேர்ந்து ஜெபிக்கும் போது அது செய்யப்படலாம் அதிகமாக. அது தேவனுடைய பார்வையில் பிரியமாக இருக்கும். சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. சேர்ந்து ஜெபம் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் கை தூங்குங்க? சகோதரர்கள் கை தூங்குங்க. 1 2 3 ஸ்தோத்திரம். 1 2 3 4 5 6 6 7 பேர் இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த தடவை ஒரு 37 ஆளாக மாறட்டும். சகோதரி மாதிரி கை தூங்க. 1 2 3 4 5 பரவாயில்ல, இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு இன்னைக்குள்ள செய்தியில் இதை செய்யுங்க. அல்லேலூயா. ரைட். அப்போ இந்த 9 ரோமருக்கு வந்துடுவோம். 9:23 நாம் எந்த பாத்திரமாய் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை இப்பொழுது தீர்மானித்துக் கொள்ளுங்கள். வாசிக்கிறேன். தம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல். ஒரு பாத்திரம் கிருபா பாத்திரம். தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையோடு இருந்தால் உனக்கு என்ன? தேவன் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரம், அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினின் பாத்திரம். நீங்கள் எந்த பாத்திரமாய் இருக்கிறீர்கள்? கிருபா பாத்திரம். நானும் உங்களை காப்பாற்ற முடியாது, நீங்களும் உங்களை நான் என்னையும் காப்பாற்ற முடியாது, யாரை காப்பாற்ற முடியாது, பெற்றோர் பிள்ளைகளை காப்பாற்ற முடியாது. நீங்கள் அவரவர் உங்களை காப்பாற்றலாம். தேவன் தம்முடைய மகிமைக்காக எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரமா, அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினின் பாத்திரமா? நாம் எத்தனமாக்குகிறோம் நிறைய காரியத்தை. நாம் எத்தனமாக்கப்படவிருக்கிறோம் ஒரு நாளிலே. தேவனுடைய எத்தனமாக்கப்படுகிற அவர் செய்யப்படுகிற ஒரு காரியங்களுக்கு நாம் உட்பட போகிறோம். நிறைய காரியங்கள் செய்ய நமக்கு பொழுது நேரம் சமயம் இருக்கிறது. ஒரு காரியத்தை அவர் நமக்கு செய்ய போகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் கிருபா பாத்திரமாய் மகிமைக்காய் ஏற்படுத்தின, பரலோக ராஜ்யத்துக்காக ஏற்படுத்தின கிருபா பாத்திரமாய் நான் இருக்கிறேனா? நரகத்திற்கு அழிவுக்கு ஏற்படுத்தப்பட்ட கோபாக்கினேன் பாத்திரமாய் நான் இருக்கிறேனா? அல்லேலூயா. கண்களை மூடுவோமா?